وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن إمامنا وسيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين وأن معهم بإحسانك وكرمك يا رب العالمين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. அருமை சகோதரர்களே, இப்ப நான் உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டிய இந்த ஆயத்து நேற்றைய பாடத்தில் இருந்தது. இந்த ஆயத்து ஏன் ஓதி காட்டியிருக்கேன் என்றால், அதுல சில விஷயங்கள் நாம் இன்று, ஏன்னா என்னுடைய கடைசி நாளாக இருக்கனால சில விஷயங்களை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க விரும்புகின்றேன். ஷேக் அவர்கள் நேற்றும் இன்றும் இந்த குரானை பற்றிய சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், இன்னல்லாஹ லா யுகைரு மா பிகௌமின், அல்லாஹ் தஆலா எந்த கூட்டத்தையுடைய அந்த நிலைமையை மாற்றுவதில்லை, ஹத்தா யுகைரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அவர்களாகவே தன்னுடைய நிலைமை மாற்றாத வரை. அப்போ இந்த ரமதான் மாசம் நமக்கு சில நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு அளித்திருக்கின்றது. இந்த ரமதான் மாசத்தில் நம்ம பல பயிற்சிகள் எடுத்திருக்கின்றோம். அதாவது தொழுகையை நேரத்தோடு நம்ம பேணி காப்பது, குரான் ஓதுவது, குரான் விஷயங்களை கேட்பது, நல்ல விஷயங்களை கேட்பது, நன்மையின் பக்கம் அதிகமாக நம்முடைய நன்மைகளை செய்வதற்கான நம்ம முற்படுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதுக்கு ஒரு பழக்கப்படுத்தியிருக்கோம். அப்ப இந்த குரானுடைய இந்த விஷயத்தில் நம்முடைய குரான் நம்மை மாற்ற வேண்டும், நம்முடைய எந்த ஒரு நல்ல மாற்றத்தின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக நம்ம முயற்சித்து இதுவரை இன்ஷா அல்லாஹ் இப்ப இது 14 நாள் ஆச்சு. இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு மேல 16வது நாள் கூட கிடைக்கும். இப்ப இதுல இந்த குரானுடைய விஷயங்களை பல விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கின்றோம். அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் தம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. ஏனென்றால் அந்த மாற்றம் என்பது நம்மாவே அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அது நாம மாற்றாதவர் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், நமக்கு அந்த மாற்றத்தை கொடுக்க மாட்டான். நாம முற்படணும், நாம முயற்சி செய்யணும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா, யாரெல்லாம் நம்முடைய வழியில் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ, அவர்களுக்கு நாம் என்னுடைய பாதைகளை என்ன செய்ய அமைத்து கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலாவுடைய வாக்குறுதி இருக்கின்றது. ஆக இந்த குர்ஆனுடைய விஷயத்தை நம்ம கேட்பதன் மூலமாக குறைஞ்சபட்சம் ரமதானுக்கு பிறகு குறைஞ்சபட்சம் சில விஷயங்களாவது நம்ம அதை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா குர்ஆன் இப்ப நம்ம இந்த முழு மாசத்துல ஒரு சுருக்கமாக சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு போறோம். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தும் அங்கே நின்று நம்ம அது படித்து அது உணர்ந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு கிதாபாக இருக்கின்றது. இது கிதாப் ஹிதாயத் தரக்கூடிய நேர்வழி காட்டக்கூடிய கிதாப் இருக்கின்றது. அதனால நாம இதன் பக்கம் மிக நல்ல கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ள நம்ம இன்ஷா அல்லாஹ் வருவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய பாடத்துடைய சூரா 2 சூறாக்கள் இருக்கின்றன. ஒன்னு சூரத்துல் பனி இஸ்ராயில், இது 15வது ஜூஸில் இருக்கின்றது. 2வது சூரத்துல் கஹஃப். இந்த பனி இஸ்ராயில் என்ற சூறாட பேரு, ஆனா அரபி குர்ஆன்கள்ல அதிகமா இந்த சூறாட பேர் சூரத்துல் இஸ்ராவாக இருக்கின்றது. இஸ்ரா என்றால் இந்த இஸ்ரா ஒரு மேராஜ். இஸ்ரா என்பது இரவில் செல்வதற்காக அல்லாஹ் தஆலா இஸ்ரா என்று பயன்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பிஅப்திஹி, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியம் மிக்கதாக நாம் ஆக்கிய மஸ்ஜிதுல் அக்ஸா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓர் இரவில் தனது அடியானை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சென்றவன் தூயவன், அவன் செவி உருபவன், பார்ப்பவன் என்று இதனுடைய அர்த்தம் இருக்கிறது. அப்போ அந்த இஸ்ரா என்பது இந்த மஸ்ஜிதுல் ஹராம், மக்கத்துடைய காபாவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் பைத்துல் மக்திஸ், அது அந்த காலத்தில் மஸ்ஜித் அக்ஸாவாக சொல்லப்பட்டது. அக்ஸா என்றால் தூரமாக இருக்கக்கூடிய மஸ்ஜித் என்ற அர்த்தம். அப்ப இந்த ஒரு கிட்டத்தட்ட 1000 மைல்களுக்கு கூட இந்த ஒரு பாதையை, இந்த ஒரு தூரத்தை அல்லாஹ் தஆலா ஒரே இரவில் கடக்க வைத்தான். அப்போ அங்கிருந்து மீண்டும் இஸ்ராவுடைய இந்த பயணம் மக்கத்து மாநகரத்திலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை உள்ள பயணத்துக்கு பேர் இஸ்ரா என்று சொல்வார்கள். மீண்டும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாலிருந்து
வானங்களுடைய அந்த பயணத்துக்கு மேராஜ் என்று சொல்வார். மேராஜ் என்ற மேலே செல்வதற்காக. அப்ப இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்ரா ஒரு மேராஜுடைய இந்த விஷயத்தை சொல்வதன் காரணமாக இந்த சூறாவுக்கு சூரத்துல் இஸ்ரா என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதுல சில பனு இஸ்ராயேலுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்வதன் காரணமாக இந்த சூறாவுக்கு பனி இஸ்ராயேல் என்று சொல்வார்கள். பனி அல்லது ஆல் இதெல்லாம் குடும்பம். பனி இஸ்ராயல் அங்கிறது ஆல் இம்ரான் பார்த்தோம். ஆல் இம்ரான் இம்ரானுடைய கூட்டம், இம்ரானுடைய குடும்பம். பனி என்றால் இஸ்ராயலுடைய பிள்ளைகள். அப்போ இது ரெண்டும் ஒரு குடும்பத்துக்காக அஹல் சொல்லுவாங்க, ஆல் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்கே இங்கே உள்ள அரபி பேர்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைசியில் அந்த குடும்பத்தோட பேரோட சேர்த்து வரும் எங்களுடைய பேர். ஆக அன்பந்த சோழர்களே, இந்த அந்த இந்த சூறாக்கள், இதுக்கு முன்னால போற சூறாக்கள் எல்லாம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8வது ஹிஜ்ருக்கு பிறகு வழங்கப்பட்ட சூறாக்களாக இருக்கின்றன. இது கூட அது கிட்டத்தட்ட அந்த 8லேருந்து 9, 10, 11, 12 ஹிஜ்ரி இந்த 4 ஆண்டுகளில் இந்த ஹிஜ்ரத் பயணத்துக்கு முன்னால் இறங்கிய சூறாக்களாக இருக்கின்றது. இந்த சூறா மக்கி சூறாவாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த சூறால ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது என்ன, ஒரு அல்லாஹ்ல பாரக்னா ஹவுலஹு என்று சொல்றான். இல்ல மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. இது ஏன் பாரக்னா ஹவுலஹு என்று அல்லாஹ்ல இந்த என்ன சொன்ன, இந்த இதுல அல்லாஹ் தஆலா பாக்கியம் மிக்கதாக என்று சொல்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய பாக்கியம், அல்லாஹ்வுடைய அருள், ரஹ்மத் இறங்கிய அந்த ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அந்த இடம், பின்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கேதான் அவர் அங்கே பிறந்தது. அதுக்கு பிறகு எல்லா நபிமார்கள் அனுப்பப்பட்ட அந்த ஒரு இடமா இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா அந்த இஸ்ராவுக்காக வேண்டி கூட அந்த மஸ்ஜிதை தேர்ந்தெடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே வரை கொண்டு சென்றான். இதற்காக வேண்டித்தான் அது அந்த இஸ்ரா, அந்த பைத்துல் மக்தஸ் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுடைய உரிமை, அது முஸ்லிம்கள் அதில் உரிமை பெற்றவர்களின் காரணத்தாக அல்லாஹ் தஆலா அப்பவே அது அல்லாஹ் அறிவித்து விட்டான். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் முஸ்லிம்கள் யாரெல்லாம் அல்லாஹை நம்புகிறார்களோ, அல்லாஹ் ஒருவர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய உரிமை இருக்கின்றது என்பது அல்லாஹ் தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு காலத்தில் இதுக்கு அறிவித்து விட்டார். இதற்கு பிறகு நம்ம நபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த காலத்திலும் கூட அங்கே அந்த சாவிகள் அங்கே ஒப்படைக்கப்பட்டன. இந்த வரலாறுகள் இருக்கிறது. இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி பேசணும்னா இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு சரித்திர சான்றுகள், சரித்திர விஷயங்கள் அதிகமாக அதில் காணப்படுகின்றன. அதற்கு பிறகு அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இதுக்கு பிறகு இந்த மஸ்ஜித் அக்ஸாவோட ஒட்டி என்ன பனு இஸ்ராயலுடைய சம்பவம் வருகின்றது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு இந்த பனு இஸ்ராயலுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை அல்லாஹ் இங்கே சொல்கின்றார். அது என்ன, 4வது வசனத்தில் இருக்கின்றது, வகதைனா அலா பனி இஸ்ராயீல ஃபில் கிதாபி லதுஃப்ஸிதுனா ஃபில் அர்தி மர்ரத்தைன், பூமியில் 2 தடவை குழப்பம் செய்வீர்கள். அல்லாஹ் தஆலா பனு இஸ்ராயலுக்கு அவருடைய கிதாபுகள் தௌராத், இன்ஜில் இந்த விஷயங்கள் இருக்கின்றது. ஏன்னா ஃபில் கிதாப் என்று சொல்ல, பூமியில் 2 தடவை குழப்பம் செய்வீர்கள், பெருமளவுக்கு ஆவணம் கொள்வீர்கள் என்று இஸ்ராயலின் மக்களுக்கு அவ்வேதத்தில் அறிவித்தோம். அவர்களுக்கு அவ்வேதத்திலேயே இந்த மாதிரி 2 முறை அவர்கள் என்ன செய்வார்கள், குழப்பத்தை உருவாக்குவார்கள் இந்த பூமியில் என்று சொல்லப்படுகின்றது. அதுல அவ்விரண்டில் முதல் வாக்கு நிறைவேறும் போது கடுமையான பலமுடைய நமது அடியார்களை உங்களுக்கு எதிராக அனுப்பினோம், வீடுகளுக்குள்ளேயும் அவர்கள் ஊடுருவார்கள், அது செய்து முடிக்க வாக்குறுதியாக இருந்தது. இது மட்டும் இல்லாம சும்மா பின்னர் அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு வாய்ப்பளித்தோம், செல்வங்களாலும் ஆண் மக்களாலும் உங்களுக்கு உதவினோம், உங்களை அதிக எண்ணிக்கையுடையவராக ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா பனு இஸ்ராயலுக்கு அல்லாஹ் அவர்களை எப்படி செய்தார்கள், அவர் மீது அல்லாஹ் தஆலா எப்படி அவர் மீது கருணை காட்டினான் என்ற விஷயத்தை இங்கு சொல்லப்படுகின்றது. இப்ப இதை பார்க்கும் போது இந்த பனு இஸ்ராயலுக்கு எப்படி குழப்பம் விளைவித்தார்கள், ஏன்னா அது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே அவர்கள் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை உருவாக்கி இருப்பார்கள். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த நேரத்தில் பலகீனமாக இருந்த ஒரு மக்கள், நபிமார்களுடைய அந்த கூட்டம் என்பது காரணத்தாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களுக்கு பல வாய்ப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அதுல ஒரு கட்டத்துல என்ன, இங்க ரொம்ப அதிகமாக தான் என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு ஆவணத்துக்கு அவர்கள் ஆளானார்கள், மிக ஆவணம் கொண்டார்கள், பெரிய குழப்பத்தை உண்டாக்கினார். அதாவது பூமியில ஒரு பெரிய குழப்பம் உண்டாகுது அப்படின்னா அந்த குழப்பத்தை அல்லாஹ் தஆலா அப்படியே முன்னேற சொல்ல விட மாட்டான். எப்பவுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரிசாலத்தின் போது கூட தஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர்,
இப்ப அந்த நேரத்துல வந்து என்ன, பூமியிலும் கடலும் என்ன அங்க அங்க குழப்பம் அது அப்படியே வந்து ஏன்னா அது மேலோங்கி விட்டது. அப்ப அல்லாஹு தாலா வந்து அது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை வரத்தான் அந்த குழப்பங்களை அது பார்த்து கொண்டிருப்பான். அந்த எல்லை கடந்து விட்டால் உடனே அல்லாஹு தாலா அந்த மக்களுக்காக வேண்டி ஒரு படிப்பினை கொடுப்பதற்கு வேண்டி ஏதாவது ஒரு வழி அல்லாஹ் தாலா செய்வான். அப்ப இவர்கள் நபிமார்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், இது நபிமார்களை கூட்டத்திற்காரர்கள் இருந்தாலும், அல்லாஹு தாலா இவர்கள் அந்த குழப்பத்துக்கு அல்லாஹ் தாலா என்ன தண்டனை கொடுத்தா, இந்த பூமியிலே தண்டனை. இப்போ சரித்திரத்துல வருகின்றது யாரு எப்படி இருந்தது என்று சொல்லும் போது அதுல பல விஷயங்கள் இஸ்ராயலி ரிவாயத் என்று சொல்லக்கூடிய அந்த அவங்களுடைய அந்த ரிவாயத்துகளிலும் நம்முடைய விரிவாளர்களும் பல விஷயங்களை சொல்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்புக்கு முன்பு 586 88 வரை இந்த காலகட்டத்தில், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன்னால, 588 வருஷத்துக்கு முன்னால வந்து அந்த நேரத்துல வந்து பாபிலோன்ல வந்து புக்தநசர் சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருந்தான். அவன் பெரிய கொடுங்கோல் அரசன். அவனுடைய கதையை கூட ஒரு விசித்திரமான ஒரு சரிதமா இருக்கின்ற சாதாரண மனிதன் வந்து அவன் அப்படியே படிப்படியா ஏறி வந்து ஒரு அரசனாக அங்க மாறி விட்டான். அப்ப அவன் என்ன செஞ்சான், அல்லா தாலா அவனுக்கு அதாவது ஒரு அல்லா தாலா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினான். அவன் பைத்துல் மக்திஸுக்குள்ள வந்து இந்த எல்லா பெனு இஸ்ராயேல் வந்து கொன்று குவித்து, வீடுகளை அழித்து, பள்ளிவாசலை இடித்து, எல்லா விதமான இது செய்து அவர்களை வந்து விரட்டி விட்டார். இப்ப அவர்கள் பெரிய ஒரு இதுக்கு ஆளாகினார். இதற்கு பிறகு சைரஸ் என்று சொல்லக்கூடிய 500, அதாவது சுருக்கமா சொல்றேன், 530 ஹிஜ்ரி, அதாவது ஹிஜ்ரி இல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்ன 530 ஆண்டு சைரஸ் என்ற ஒரு நல்ல ஒரு அரசர் ஈரான்ல இருந்தாப்ல. இந்த அரசரை பத்தி தான் வந்து இப்ப பின்னால சூரத்துல் கஹஃப்ல வந்து அந்த ஜுல்கர்னைன்ங்கிற விஷயத்தை இதோட தொடர்புபடுத்துறாங்க. ஏன்னா அப்போ இவரும் என்ன செஞ்சாரு, இவர் நல்ல ஒரு அரசர் இருந்தாரு. இவர்கள் அந்த அல்லாஹ் தஆலா அந்த ஒரு பாபிலோன்ல கூட வந்து பெரிய குழப்பம், பெரிய ஒரு ஃபசாத் உருவானது. அதையும் அல்லாஹ் தஆலா ஒரு முடிவு கட்டுவதற்காக வேண்டி இந்த சைரஸுடைய மனித அரசர் வந்து அங்கே அனுப்பி அவர் மீது அவர் படையெடுத்து அங்கே அவரை வந்து வெற்றி கொண்டு அங்கே உள்ள பலகாரம் இருந்த இந்த பனு இஸ்ராயேல் மக்கள் மீண்டும் வந்து ஒரு நல்ல நிலைக்கு அவன் மாற்றப்படுகிறார்கள். இந்த அரசர் அவர்களுக்கு மீண்டும் பைத்துல் மக்திஸ் சென்று அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான வழிகளை செய்கிறார்கள். இது வந்து ஒரு முதல்ல வந்து அங்க ஒரு இதை செஞ்சாங்க, அவங்க வந்து பெரிய குழப்பங்களை உண்டாக்கினார்கள். அந்த குழப்பத்திலிருந்த அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு பாடத்தை கொடுத்து மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு எல்லாம் அவரை கொண்டு வந்தான். அவருக்கு செல்வங்களை கொடுத்தான், ஆண்மக்களை கொடுத்தான், எல்லா வித வசதிகள் அல்லாஹ் தஆலா செய்து கொடுத்தான். இதற்கு பிறகு இரண்டாவதாக என்ன ஆகும் அப்படிங்கிறது சொல்லும் போது, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு சரித்திரத்தில் வர விஷயங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு 70, அதாவது 70 ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு 70 ஆண்டுக்கு பிறகு வந்து ரோமாபுரியில வந்து டைட்டஸ் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் வந்து இவருக்கு மீண்டும் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு இன்னும் அவங்க படத்தை புகட்ட, ஏன்னா மீண்டும் அவர்கள் அந்த குழப்பத்தை உண்டாக்கினார்கள் இரண்டாவது முறையாக. இப்ப இவர்களுக்கு மீண்டும் அந்த ஒரு இது மூலமாக, அந்த அரசன் மூலமாக இவர்களுக்கு மீண்டும் வந்து அவங்க படையெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லா விதமான அவருக்கு எதிராக படையெடுத்து அவர்களை வந்து அவர் வீடுகளை கொளுத்தி அவர்களை எல்லாத்தையும் வந்து அவர் சின்னாபின்னா ஆக்கப்பட்டார். அதுக்கு பிறகுதான் அவர்கள் எந்த ஒரு இது இல்லாம அவர்களுக்கு ஒரு அடையாளமே இருந்தாம இந்த உலகத்தில் அப்படியே சின்னாபின்னா ஆகிவிட்டார்கள். அதுக்கு பிறகுதான் ஒரு காலத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்குள்ள இல்லா பிஹப்லின் மினன்னாஸ் இல்லா பிஹப்லின் மினல்லாஹ் வஹப்லின் மினன்னாஸ் எங்க அதாவது ஒரு யூதர்கள் என்கிற சரித்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீண்ட காலம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத மிகவும் மோசமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா ஒரு தீண்டப்பட்ட மக்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 1000-2000 வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த துருக்கியுடைய உஸ்மானிய ஹிலாஃபா கடைசி காலத்துல அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவருடைய பல இது செஞ்சு அவருடைய ஒரு நல்ல ஒரு திட்டங்களை வகுத்து அவர் வந்து மீண்டும் இங்க வருகிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா மீண்டும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மீண்டும் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்ட்டு எல்லாத்துல இங்க சொல்றான். அப்போ ஆக இந்த காலத்துல இப்போ உள்ள சூழ்நிலை, இப்ப இந்த கஸால பலஸ்தீன்ல நடக்கிற பிரச்சனை வச்சு இப்போ உள்ள உலமாக்கள் வந்து அவர்களுடைய ஒரு கருத்துக்கு தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த கஸாவுக்குள்ள இந்த பலஸ்தீனுக்குள்ள இந்த யூதர்கள் செய்யக்கூடிய அட்டகாசங்கள், இவர் செய்யக்கூடிய இந்த குழப்பங்கள் மிக அத்துமீறி சென்று கொண்டிருக்கின்றன. இது ஒரு காலகட்டத்தில் இதுக்கு ஒரு முடிவு கட்டப்படும் முஸ்லிம்கள் மூலமாக. ஹதீஸ்கள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்வான், இந்த முஸ்லிம்களுக்கு இந்த யூதர்களுக்கு மேல் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பான். அவர்கள் மீது அவருக்கு வெற்றி காண்பார்கள்.
எந்த அளவுக்கு என்னன்னா, இந்த அளவுக்கு அங்கே சின்ன ஒரு மரத்துக்கு பின்னால கூட ஒரு யஹூதி ஒளிர்ந்தால் அந்த மரம் கூட சொல்லுமாம், முஸ்லிமே வா, எனக்கு பின்னால ஒரு யஹூதி ஒளிந்திருக்கின்றான், அவனை நீ கொன்று விட அப்படின்ட்டு. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்ப இது சில விரிவாளர்கள் இதைத்தான் இரண்டாவது விஷயமாக சொல்கிறார்கள். ஆக மொத்தத்துல என்ன ஒரு சரியான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் தஆலா மிக நன்றாக அறியக்கூடியவன் இருக்கின்றான். ஆக இதுல நமக்கு என்ன பாடம் தெரிகிறது என்றால், என்னத்தான் இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் தான் அல்லாஹ் தஆலா இந்த பூமியில இருக்கிற குழப்பங்களை பார்த்திருப்பான். அது அந்த குழப்பங்களும் அல்லாஹ் தஆலா அந்த ஆவணங்களும் அட்டகாசங்களும் ஒரு ஒரு எல்லைக்கு போகும்போது அது என்ன செய்யப்படும், அது அங்கே நிறுத்தப்படும். அல்லாஹ் மூலமாக அதுக்காக வேண்டி ஒரு உதவி இங்க பலகீன மக்களுக்கு கிடைக்கும். அந்த பலகீன மக்கள் அந்த அட்டகாசங்களை முறித்து அவர்கள் வெற்றி கொண்டு அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவார்கள் என்ற பாடம் இந்த ஆயத்தில் நமக்கு தெரிகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு பிறகு நம்ம பார்க்கும் போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குர்ஆனை பத்தி, குர்ஆன் விஷயம் எப்படி இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு இதா இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கின்றான். இப்போ 11வது ஒரு ஆயத்தை நாங்க பார்க்கும் போது இங்க ஒரு விஷயத்தை இங்க தெரிகிறது. அது 9வது ஆயத்துல இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லத்தி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் நேரானதற்கு வழிகாட்டுகின்றது அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆனுடைய நோக்கம், குர்ஆன் எப்படிப்பட்டது என்று நம்ம பார்க்கும்போது, இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை புரியக்கூடியவர், குர்ஆன் மீது அமல் செய்யக்கூடியவர் இந்த உலகத்தில் நேரான வழியை பெறுவார்கள். அதன் மூலமாக கியாமத் நாள் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கு பிறகு ஒரு மனிதனுடைய எப்படி இயல்பு, மனித இயல்புகளை பற்றி சில அல்லாஹ் தஆலா இங்க சொல்கிறான். அதுல யதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஹு பில் கைர் வ கானல் இன்சானு அஜூலா, நன்மைக்காக பிரார்த்திப்பது போலவே தீமைக்காகவும் மனிதன் பிரார்த்தனை செய்கின்றான். மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். இப்ப என்ன அப்படின்னா, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதுக்கு முன்னால கூட சென்ற அந்த கூட்டங்கள், நபிமார்களுடைய கூட்டங்கள், அவர்கள் என்ன செய்யுங்க, நீங்க அல்லாஹ்ட்ட அஸாப் வருதுன்னு சொல்றீங்களே, அந்த அஸாபை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாங்க. நல்லதை கேட்கறதை விட்டுட்டு தீய விஷயங்களை மனிதன் கேட்கிறான். அப்போ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன அவனுடைய விருப்பங்கள் என்பது அவன் முதல்ல நிறுத்தி பார்க்கணும். நான் செய்ய என்னுடைய இந்த விருப்பங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு அல்லாஹ் தஆலா திருப்பொருத்தம் கிடைக்கக்கூடிய இந்த விருப்பங்களா என்று பார்த்து சிந்தித்து அதன் பக்கம் சாய வேண்டும். அந்த விருப்பங்கள் அல்லாஹ் தஆலாவிடம் கேட்க வேண்டும். நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களை ஒரு தீய விஷயங்களை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஜஅல்னா லைல வ நஹர ஆயத்தைனி, இந்த மாதிரி ஏன் கேட்கணும்னா அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான ஒரு இது இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒரு எல்லாம் நமக்காக வேண்டி இந்த இரவையும் பகலையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கின்றான். நமக்கு பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கொடுக்கும் போது நம்ம அல்லாஹ்வின் பக்கம் தான் திரும்ப வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லி, அதற்கு பிறகு ஒரு விஷயம் சொல்லப்படுது, குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி வ நுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா, ஒவ்வொரு மனிதனும் அவனது கழுத்தில் அவனது குறிப்பேட்டை மாட்டியுள்ளோம். அதாவது இப்ப இங்க சில பேர் சொல்லுவாங்க, இந்த கெட்ட நேரம் இந்த மாதிரி இது இருக்குது, இந்த ஜோதியம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது ஜோதியம் இல்லை. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த குறிப்பேட்டில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், அவனை பற்றி எல்லா விஷயங்களும் எழுதி வைத்திருக்கின்றான். குறிப்பு எல்லாம் இருக்கா. கியாமத் நாளில் அவனுடைய அந்த கிதாப், அவன் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த அமல்கள், இப்ப நம்ம சொல்லும் இல்லையா, இந்த ரெண்டு நம்முடைய தோள்பட்டையில ஒரு பக்கம் நல்ல நன்மை எழுத்தக்கூடிய ஒரு மலக்குமார் இருக்கிறாரு, இந்த தீமைகளை எழுத்தக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி இது ஒரு புத்தகமாக எழுதப்பட்டு இந்த புத்தக வடிவத்தில் அல்லாஹ் தஆலா கியாமத் நமக்கு திறந்து காட்டுவான். அப்போ அதுல நாம செஞ்ச அனைத்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் காஃப்ல ஒரு ஆயத்து வருகின்றது, இன்ஷா அல்லாஹ் அதுல பேசுவோம். எல்லா விஷயங்களும் அங்கே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கும். எல்லாமே அங்கே இருக்கும். நம்ம செஞ்ச ஒவ்வொரு அசைவு, ஒவ்வொரு விஷயமும் அங்கே அல்லாஹ் தஆலா நமக்கு முன்னாடி எடுத்து காட்டுவான். அதன்படி நமக்கு அங்கே கணக்கு வழக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். அதை வைத்து நமக்கு சொர்க்கமோ நரகமோ கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் சொர்க்கத்தை தருவானாக என்று நம்ம துஆ செய்து கொள்வோமாக. ஒரு துவாவை நம்ம 1க்கு 2 3 முறை கேட்கும் போது அல்லாஹ் தஆலா கொடுக்க தயாரா இருக்கு. அல்லாஹும்ம ஆத்தினில் ஜன்னா, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பாயாக, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பாயாக. அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி 3 முறை கேட்கணும். அது அதிகமாக இத்தனை முறை அதிகமாக கேட்கிறோமோ அந்த அளவுக்கு அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அன்பார் சார், அதுக்கப்புறம் நம்ம 23வது ஆயத்துக்கு போவோம். இதுல அல்லாஹ் தஆலா நம்முடைய பெற்றோர்களுடைய அந்தஸ்து எப்படி வைத்திருக்கிறான் என்று சொல்லப்படுகின்றது. வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சான், என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள். இது ஒன்று ஃபர்ஸ்ட். அல்லாஹ் தஆலா என்னை தவிர யாரும் வணங்காதீர்கள் சொல்லிட்டு உடனே அடுத்தது பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்க உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள்.
ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு பெரிய சப்ஜெக்டா இருக்கு. எல்லாம் ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் யாரெல்லாம் பிள்ளைகளும் நல்ல இந்த பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுத்து நல்லா அவங்களுடைய பேர் கேட்டு நடக்கிறாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அவருடைய ஆயுள பரக்கத்து செய்யட்டும், அவருடைய நல்ல விஷயத்தை செய்யட்டும். யாரெல்லாம் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமல் தன் இஷ்டத்துக்கு நடக்கிறார்களோ அவருக்கு பெற்றோர்களுடைய அந்த உரிமைகளை செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் பெற்றோர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அல்லாஹ் தஆலா அவருக்கு நேர்வழி காட்டுவானாக. ஆக அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை பற்றி தன்னுடைய அந்த இபாதத்தோட இரண்டாவது விஷயமாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். என்று உமது இறைவன் கட்டளை விட்டுள்ளான், உம்முடன் இருக்கும் இருவருமோ இவர்களில் ஒருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவ்விருவரை நோக்கி சி என கூறாதீர்கள். சி இது கூட சொல்லக்கூடாது. அப்ப அம்மா அப்பாவுக்கு முன்னால் சி என்ற விஷயத்தை கூட என்ன செய்யலாம், சொல்லக்கூடாது. அவ்விருவரையும் விரட்டாதீர்கள், மரியாதையான சொல்லை அவர்கள் இவருக்கும் கூறுவீராக என்று, அதாவது ஒரு மிக மிக பண்புடனும் பிற மென்மையான விஷயத்தில் இந்த பெற்றோர் நம்ம பேச வேண்டும். பெற்றோர்களுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, தம்முடைய குரலை உயர்த்தக்கூடாது. நம்ம அவங்களுக்கு மேல நம்ம பார்க்கக்கூடாது. நம்முடைய பெரிய சலஃப சாலிஹீன்கள் விஷயத்தை அவங்க வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு முன்னால கண்ணுகளை அப்படியே சாய்த்து தான் பேசுவாங்க தவிர கண் எடுத்து நேருக்கு நேரம் முகத்தோட பார்த்து பேச மாட்டாங்க. தன்னுடைய குரலை எப்பவுமே இந்த பெற்றோர்களுக்கு முன்னால தாழ்த்தி வைப்பார்கள். இந்த மாதிரியான விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே கட்டளையிடுகின்றான். ஆக அன்பான சகோதரர்களே, நம்ம இந்த விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். வக்ஃபித் லஹும ஜனாஹ துல்லி, அன்புடன் பணிவு என்னும் சிறகை அவ்விருவருக்காக தாழ்த்துவீராக. சிறுவனாக இருக்கும் போது என்னை இருவரும் பராமரித்த போல் இறைவா இவருக்கும் அருள் புரிவாக என்று கேட்பீர்கள். அதாவது எப்படி நம்ம ஒரு பிள்ளையை பிறக்கும் போது அந்த பிள்ளையை அந்த தாய் தந்தையர் எந்த அளவுக்கு வளர்க்கிறார்கள், அந்த அம்மா அந்த பிள்ளை எப்படி 9 மாசம் தன்னோட வயிற்றுல சுமக்கின்றது, அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசுல இருந்து அவர் பெரிய ஒரு மனிதன் ஆகிற வரைக்கும் அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி பாடுபடுகிறார்கள், இதை சிந்தித்து இதை நினைத்து அல்லாஹ் தஆலா துஆ கேட்க வேண்டும். குறிப்பாக யாருடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்களோ அவர்கள் பெற்றோர்களுக்காக நல்ல துவா செய்யக்கூடிய ஒரு நன்மக்களாக நம்ம ஆக்க வேண்டும். அனைவரும் தன்னுடைய பெற்றோர்களுக்காக துவா செய்வோமாக. அல்லாஹ் இஃபரில் வாலிதைன் வர்ஹம்ஹுமா வக்ஃபிர் லஹுமா, அப்படி அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு துவாவிலும் அவருக்காக வேண்டிய துவாவை நம்ம சேர்த்துக் கொள்வோமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு பிறகு அதுக்கு பிறகு சில அல்லாஹ் தஆலா சில கட்டளைகளை அஹ்காம் வருகின்றது. வாத்திதல் குர்பா ஹக்கவல் மிஸ்கீன், அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா தக்துல் அவுலாதக்கும் கஷயத் இம்லாக் வலா தக்ரபுஸ் ஸினா வலா தக்துல் நஃப்ஸ ஹரமல பிலக் என்று அல்லாஹ் தஆலா சில வலா தக்ரபு மாலல் யத்தீம், யத்தீமுடைய மாலை பற்றி நீங்க அளவுகோல் எப்படி நம்ம சரியான நீதியாக நடந்து கொள்ள வேண்டும், ஜினாவுடைய விஷயத்தை நம்ம தூரமாக வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை கொல்லக்கூடாது. அந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை அவர்கள் அரபியர்கள் பிள்ளைகளை கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சில சட்ட திட்டங்கள் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, கிட்டத்தட்ட ஒரு 80 ஆயத்து வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இந்த 81வது ஆயத்துல பார்க்கும்போது இங்க அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வகுல் ஜா அல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, இன்னல் பாத்தில கான ஸஹூகா. இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம அதாவது இதுல போனோம்னா டீட்டெயிலாக போனோம்னா நேரம் நமக்கு பத்தாது. ஆக நான் என்ன செய்றேங்க, கொஞ்சம் நம்ம சுருக்கமான சில ஆயத்துகள் மட்டும் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். 81வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா வகுல் ஜா அல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, உண்மை வந்து விட்டது, போய் அழிந்து விட்டது, போய் அழிவதாக உள்ளது என்று கூறுகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்ட பிறகு இப்போ உண்மை என்ன என்பது மிக வெளிப்படையாக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்காவை வெற்றி கொள்ளும் போது காபத்துல்லாஹ் உள்ள போனாங்க. அங்க கிட்டத்தட்ட 360 சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சிலையும் தன்னுடைய தடியால் ஒவ்வொரு சிலையும் தட்டி வகுல் ஜா அல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா என்று இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே ஒவ்வொரு சிலையை என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தடியால தள்ளி விட்டார்கள். இந்த ஒரு சரியான ஹதீஸ் நமக்கு கிடைக்கின்றது. இதற்கு பிறகு அன்பார்ந்த சகோதரர்களே, இது 85வது ஆயத்துல வாங்க, வயஸ்அலூனக அனிர் ரூஹ் குல் ரூஹ் மின் அம்ரி ரப்பி. முஹம்மதே, உயிரை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். உயிர் என்பது எது? எனது இறைவன் கட்டளைப்படி உள்ளது. நீங்கள் குறைவாகவே கல்வி கொடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்று கூறுகிறார். இந்த யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹுடைய ரூஹ்னா உயிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ரூஹ் உயிர் இருக்கின்றது.
ஆனா குர்ஆனுடைய சூறாக்கள்ல பார்க்கும்போது ரூஹ் எந்த அர்த்தத்துல வந்திருக்குன்னு பார்க்கும்போது அல்லாஹ்வின் மூலமாக இறக்கப்பட்ட வஹீக்கு ரூஹ் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ரூஹ் என்று சொல்லப்பட்டது. சூரத்து அது நம்ம இன்னா அன்ஸல்னாஹு ஓதுவோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் லைலத்துல் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸல் மலாயிகத்து வர் ரூஹு ஃபீஹா. மலாயிக்கும் ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஹி வருது இல்லையா, இந்த கனெக்ஷன் எப்படிப்பட்டது, எப்படி வஹி வரும்? இது நமக்கு நம்ம பார்க்க முடியலையே, நம்ம பார்க்கறது இல்லையே. நீங்க சொல்றீங்க நான் எல்லாமே அல்லாஹ் மூலமாக வஹி வருது. இந்த வஹி எப்படி வருது, எந்த கோணத்துல வருது, எப்படி வருது, எந்த நேரத்துல வருது, இதை பத்தி அந்த மக்கள் கேட்டார்கள். இது சொல்லக்கூடிய விஷயம். இது அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை மறைவாக வைத்திருக்கின்றார். இந்த விஷயம் மறைவாகவே இருக்கும். இதை பத்தி இங்க அதிகமா கேட்டு அதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது நபி ஒரு உண்மையான நபி, இது உண்மை சொல்லக்கூடியவர்கள், இவர் உண்மை தவிர போய் சொல்ல மாட்டார். இதை நீங்க நம்ப வேண்டும். இப்ப இன்றைய காலகட்டத்துல எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிகிற விஷயங்கள், எல்லா விஷயங்களும் நம்ம கண்ணால பார்க்கணுமா? அவசியம் இல்லை. இப்ப அந்த ஆரம்ப காலத்துல இருந்து டிவி, ரேடியோலாம் அங்கே சில அலைகள் இருந்தது. அந்த அலைகள் நமக்கு காண முடியுதா? இருந்தாலும் ரேடியோல என்ன செய்யறோம், பல செய்திகள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். டெலிஃபோன்ல இருக்குது, அந்த ஏதோ ஒரு மூலையில இருந்து இங்க இந்த டெலிஃபோன்ல பேசுறோம். எப்படி வருது அங்க இந்த பேச்சு எப்படி வருது இங்க, அது நமக்கு தெரியாது. அதே மாதிரி எல்லாம் இப்போ உள்ள சாதனங்களை பாருங்க. இப்ப இந்த கரண்ட் இருக்குது, இது இருக்குது, மின்சாரம் எப்படி பார்த்தா நமக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் நம்மளால் காண முடியாதுங்கிற காரணத்தினால அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அதை நம்ம மறுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த விஷயம் அல்லாஹ் தஆலா தனக்காக வேண்டியது ஆக்கி வச்சிருக்கிறான். அதனால நம்ம இதுல அதிகமாக துருவ வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல உயிர் கூட இருக்கு. உயிர் இப்ப எப்படி உயிர் எங்க இருக்குதுன்னு தெரியாது. உயிரா கூட இருந்தா கூட ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த உயிர் எப்படி இருக்குது கூட நம்ம பார்க்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய ஒரு விஷயமா இருக்கின்றது. அது நம்ம ஸ்பிரிட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இந்த வஹீயை பத்தி இங்க சொல்லப்படுகின்றது. அதுக்கப்புறம் அன்பார்ந்த சகோதரர்களே, 90வது ஆயத்துல பாருங்க. அதே மாதிரி இந்த மலக்குமார்கள் இறங்கணும், அவரை மலக்குமார்கள் இறங்குறத நம்ம பார்க்கணும். அதெல்லாம் இதுக்குள்ள என்ன, இது குல்ல உக்கான ஃபில் அர்தி மலாயிகத்து யம்ஷூன முத்மஇன்னா லநஸல அலைஹிம் மினஸ் ஸமாஇ மலக்க ரசூலா. அதாவது அது இறக்கினாலும் என்ன, இவர்கள் நம்ப மாட்டார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றார். 99வது பாருங்க. அவலம் யரவ் அன்னல்லாஹ் லதி ஹலக ஸமாவாதி வல் அர்த காதிருன் லா யக்லுக மிஸ்லஹும் வ ஜஅலஹும் அஜலன் லா ரைப ஃபீஹி ஃபஅப ஸாலிமுன் அல்லா குஃபூரா. அதாவது அல்லாஹ் தஆலா நம்மை படைத்தான். ஒரு எந்த விதமான ஒரு இது இல்லாம, ஒரு முன்மாடல் இல்லாம அல்லாஹ் நமக்கு படைத்து இந்த மாதிரி ஒரு மனிதனோட வடிவத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இதற்கு பிறகு நாம இறந்த பிறகு மீண்டும் அல்லாஹ்வை நம்ம எழுப்புவதற்காக என்ன பிரச்சனை இருக்கின்றது? அது என்னமே ஒரு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் தஆலா வானங்களை பூமிகளை படைத்தவன் இறைவன். நம்ம என்ன செய்வான், மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் எழுப்புவதற்காக சக்தி படைத்தவனாக இருக்கின்றான். அதுக்கப்புறம் 101வது ஆயத்துல நேத்து நம்ம இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், முந்தினேத்தும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்க கூட்டத்துக்கு, இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு பலவிதமான அதாபுகளை, வேதனை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருந்தான். அது கிட்டத்தட்ட அந்த வெள்ளம், பின்ன அந்த மூட்டை பூச்சிகள், பின்ன ரத்தம், அந்த மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சுருக்கமாக இங்கே சொல்லியிருக்கிறான். வலகத் ஆதைனா மூசா 9 ஆயாத்தின் பை. அல்லாஹ் தஆலா தெளிவான 9 சான்றுகளை மூசாவுக்கு வழங்கி. அப்போ இது ஃபஸல் பனி இஸ்ராயீல் ஜாஹும், இது ஃபகால ஃபிரௌனு இன்னி லதுனக மூசா மஸ்ஹூரா. இதாவது மூசாவுடைய ஃபிரௌனுடைய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 9 அத்தாட்சிகளை, சான்றுகள் அல்லாஹ் தஆலா மூசாவுக்கு அளித்திருந்தான். இப்போ இந்த சூறால ஆரம்பித்தது போல இந்த பனு இஸ்ராயேல் இந்த 2 முறை குழப்பம் உண்டாக்கினார்கள், ஆவணம் செய்தார்கள். அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவர்களுக்கு தண்டனை கொடுத்தான். தண்டனையாக மற்ற அரசர்களை அனுப்பி வைத்து அவருக்கு எதிராக படையெடுத்து அவர்களுக்கு சின்ன பின்னா ஆக்கிவிட்டார்கள். அதே விஷயத்தை அல்லாஹ் இதுல 104வது ஆயத்துல கடைசியாக மீண்டும் அந்த விஷயத்தை சொல்லப்படுகின்றது. பனி இஸ்ராயீல் ஸ்கூல் இப்பூமியில் வசியுங்கள் என்று மறுமை பற்றிய வாக்கு நிறைவேற்றினோம். நிறைவேறும் போது உங்களை ஒரு சேர கொண்டு வருவோம் என்று இதன் பின்னர் இஸ்ரேல் மக்களும் கூறினோம். அதாவது இப்ப இதுக்கு பிறகு அந்த 2ம் பிறகு என்ன ஆகுனா, அல்லாஹ் தஆலா மீண்டும் அவர்களை என்ன செஞ்சான், பலஸ்தீன்ல அல்லாஹ் தஆலா குடியமர்த்தினான். இப்ப இந்த 2000 வருடங்களுக்கு பின்னால இந்த யூதர்கள் அங்கங்கே கண்ணாமிங்க அப்படியே சிதறி இருந்த அந்த யூதர்கள்
ஒன்னாக வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த இஸ்ரேல்ல வந்து இந்த பலஸ்தீன்ல வந்து அவர் கூடி அமர்ந்திருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ் தாலாவுடைய ஒரு கட்டளை தான் இந்த மாதிரி கூட அமைந்திருக்கிறார். ஆனா வந்து இதற்கு ஃபைதா ஜாவாதுல் ஆஹிரத் நபிக்கும், அதுக்கு பிறகு என்ன, இதுக்கு பின்னால கூட அல்லாஹ் தாலாவுடைய ஒரு வாக்குறுதி வரும். அங்கே முஸ்லிம்கள் அவருக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்ற விஷயம் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக அன்பான் சொற்கள், இந்த சூரா கிட்டத்தட்ட 111 ஆயத்துகளை கொண்ட இந்த சூரா கடைசியாக இந்த அல்லாஹ் தாலா வந்து இதுல வந்து அல்லாஹ் தாலா ஒரு நல்ல ஒரு ஆயத்தோட அல்லாஹ் இந்த சூரா முடிக்கின்றான். 110 அல்லாஹ் சொல்லுல்லாஹ் அபிதுர் ரஹ்மான் ஐயமா தது ஃபலஹுல் அஸ்மால் ஹுஸ்னா. அல்லாஹை அல்லாஹ் என்று கூட அழைக்கலாம், அல்லாஹ் அர் ரஹ்மான் என்று கூட அழைக்கலாம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம். அப்ப அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள், நீங்கள் எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன என்று கூறுகிறார்கள். அதுக்கு பிறகு வகுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹிஸ் வலதன் வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்க் வலம் யகுல் லஹு வலியுன் மினல் வகபிரு தக்பீரா. இது ஒரு கண்ணியத்துடைய ஒரு ஆயத்தாக இருக்கின்றது. ஒரு மரியாதை நிறைந்த, கண்ணியம் நிறைந்த, ஒரு சன்மானம் நிறைந்த ஒரு ஆயத்தாக இருக்கின்றது. சத்திய சந்ததியை ஏற்படுத்திக் கொள்ளாத அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும், சந்ததி ஏற்படுத்திக் கொள்ளாத அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கின்றது. குறிப்பாக இதுக்கு கிறிஸ்தவர்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலாவுக்கு ஒரு பிள்ளை இருக்கின்ற சொல்ல விஷயத்தை எனக்கு சூரத்தில் மரியம்ல வரும். அதாவது இதனால இந்த அல்லாஹுக்கு ஒரு பிள்ளை இருக்கின்ற சொல்வதன் மூலமாக இந்த மலைகள் சிதறிவிடும், இந்த பூமி விடுத்து விடும்ங்கிற மாதிரியான விஷயம் அங்கே சொல்லப்படுகின்றது. அப்ப சந்ததியை ஏற்படுத்திக் கொள்ளாத அல்லாஹுக்கு புகழ் அனைத்தும், ஆட்சியில் அவனுக்கு பங்காளி இல்லை, உதவியாளன் எனும் இழிவும் அவனுக்கு இல்லை என்று முகமதே கூறுகிறாக, அவனை அதிகமாக பெருமைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் தாலோட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இது அல்லாஹ் தாலாக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மிக அழகான ஒரு ஆயத்தாக இருக்கின்றது. அல்லாஹ் தாலாக்கு எப்படி புகழ் பாடணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆயத்துல நமக்கு அல்லாஹ் தாலா தெளிவாக இங்க சொல்லுகின்றான். இதை நம்ம வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இதுக்கு அடுத்து நமக்கு வந்து சூரத்தில் கஹஃப் வருகின்றது. இந்த சூரத்தில் கஹஃப்ல வந்து இதுல வந்து 9வது ஆயத்துல கஹஃப், அஸ்ஹாபுல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய குகை. கஹஃப் என்றால் குகை என்ற அர்த்தம். அதாவது விசாலமான குகை. அந்த விசாலமான குகைக்கு வந்து கஹஃப் என்று சொல்வார்கள். இப்ப நம்ம இத்தனை சூறாக்கள் இது வரைக்கும் நம்ம படித்தோம். கடைசி சூறா இருக்கின்றது. பல சூறாக்களுடைய பல சிறப்புகள் இருக்கின்றன. ஆனா நம்ம அதை பத்தி பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கல. ஆனா இந்த சூறாவுக்கு சில சிறப்புகள் இருக்கின்றன. அது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இருந்தாலும் ஞாபகமூட்டமாக சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதக்கூடிய இந்த சூறாவா இருக்கின்றது. மாஷால்லா, இன்னைக்கு வந்து வெள்ளியுடைய இரவாக இருக்கின்றது. இந்த இரவுல வந்து நமக்கு சூரா கஹஃபுடைய சில விஷயங்களை தெரிவதற்கு அல்லாஹ் தாலா ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு அளித்திருக்கின்றான். அல்லாஹ் தாலாக்கு புகழ் அனைத்தும். இது வந்து இந்த சூறாவினால இந்த ஜுமால இந்த அடுத்த ஜுமா வரை உள்ள சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஒரு ஹதீஸ் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே வந்து புகாரி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகின்றது. பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அவருடைய காலத்துல இரவுல வந்து தன்னுடைய பிள்ளைய வந்து ஒட்டகத்துடைய அந்த இஸ்தபல் பக்கத்துல ஒரு பிள்ளைய வச்சுட்டு அவங்க இரவுல என்ன செஞ்சாங்க, தொழுதுட்டு இருந்தாங்க. தொழும்போது சூரத்துல் கஹஃப் ஓதுனாங்க. அந்த சூரத்துல் கஹஃப் ஓதும் போது அந்த சூரத்துல் கஹஃபுடைய இது கேட்டுட்டு, ஏன்னா மலக்குமார்கள் இறங்க ஆரம்பித்தார்கள். அந்த ஒரு மேகம் போல இறங்கினார்கள். அப்ப அந்த மேகத்தை பார்த்து குதிரை வந்து அப்படியே அரண்டு போனது. அப்போ அந்த குதிரை எந்த பிள்ளை மேல என்ன சாஞ்சிருமோ அல்லது பிள்ளையை வந்து கால மேல வச்சிருமோங்கிற ஒரு பயத்துல என்ன செய்யறாங்க, அவங்க வந்து அந்த தொழுகை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில போயிட்டு ரசூலுல்லாஹ்க்கு சொல்லும் போது சொன்னாங்க, இந்த சூறா ஓதும் போது மலக்குமார்கள் வந்து இந்த சூறாவை கேட்கறதுக்கு வந்தாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லப்படுகின்றது. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் ஹஃபித 10 ஆயத் மின் அவ்வலி சூரத்துல் கஹஃப் உஸிம மின் தஜ்ஜால். இந்த சூரத்து கஹஃபுடைய முதல் 10 ஆயத், சூரத்து கஹஃபுடைய முதல் 10 ஆயத்துகள் யார் மனனம் செய்து கொண்டாரோ அவர்கள் கியாமத்துடைய நேரத்தில் தஜ்ஜாலுடைய அந்த ஃபித்னால இருந்து தஜ்ஜாலுடைய அந்த சோதனை அவர் காப்பாற்றப்படுவார் என்ற ஒரு ஹதீஸ் பைஹக்கி நசாயி, பைஹக்கி, திர்மிசி, இந்த மாதிரி அபு தாவூத், இந்த மாதிரி இது முஸ்லீம் கூட இருக்குது. இது எல்லாமே வேற வேற விதத்துல இந்த மற்ற ஹதீஸ் கிதாபுகளும் இந்த மாதிரி இது இருக்கின்றது. அதே மாதிரி வந்து யார் வந்து தஜ்ஜாலை பார்த்தோம்னா அது உடனே வந்து இந்த சூரத்துல கஹஃப் ஓதணும், அல்லாஹ் தஆலா அந்த அவருடைய அந்த ஃபித்னா அந்த அவளை காப்பாற்றுவான் என்ற விஷயத்த இங்க சொல்லப்படுகின்றது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு சில
சிறப்புகள் இந்த சூறாவுக்கு இருக்கின்றன. இதுல வந்து ஒரு 10 முதல் 10 ஆயத்துக்களை முடிகிற அளவுக்கு யாரெல்லாம் முடியுமோ அந்த 10 ஆயத்துக்களை வந்து நம்ம மனனம் செஞ்சு ஒரு நன்மை பெறுவோமாக. அன்பான சகோதரர்களே, இந்த சூரத்துல் கஹஃப் வந்து பல சம்பவங்களை வந்து நிறைந்த சொல்வாரு. எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னா, இந்த நபிமார்களுடைய சம்பவங்கள் கிடையாது. அந்த கூட்டங்களுக்கு முன்னால வந்து இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் மீது அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்கியது, அப்படிங்கிற விஷயம் வந்து இங்க சொல்லப்படல. சம்பவங்கள் வேறு விதமாக சொல்லப்படுகின்றது. இந்த சூதரில் வந்து முதல்ல முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு பிறகு நாம் இறந்த பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோம் என்ற ஒரு உண்மையை வந்து அல்லாஹ் தஆலா இங்கே மிக தெளிவாக மக்களிடத்தில் எடுத்து சொல்கின்றான். அந்த ஒரு கான்செப்ட் நம்ம என்ன செய்யணும், இங்க வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சூரா வந்து ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்தில் கிதாப் என்று அல்ஹம்துலில்லாஹ் என்று வரக்கூடிய சூறாக்கள் வந்து இது ஒரு சூறா, கிட்டத்தட்ட 5 சூறா நினைக்கிறேன். இது வந்து ஒரு மூணாவது சூறாவோ 4வது சூறாவோ இருக்கின்றது. இதுக்கு பிறகு கூட ஒரு சூறா வருது, ஒரு சூறா வருதுன்னு நினைக்கிறேன், 1 2 வருதானே. இப்போ அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய 5 6 சூறாக்கள் இருக்கின்றன. ஓகேங்களா? அப்போ அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பற்றி சொல்றான். இந்த குர்ஆன் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து நேர்வழி காட்டக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை வந்து இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு பாடுபடுகின்றார்கள், எந்த அளவுக்கு என்றால் அவருக்கு வந்து மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனதில் ஒரு ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டார்கள், வருந்தினார்கள், வருத்தம் இருந்தது. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக இங்க சொல்லி கஹஃபுடைய அந்த மக்களுடைய இந்த சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இப்போ இந்த கஹஃப், இந்த மக்களுடைய சரித்திரம் இங்கே ஏன் வந்திருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி சில கேள்வி கேட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா அரபு மக்கள் வந்து இந்த சம்பவத்தை பத்தி அறிந்தவர்களாக இருந்தார்கள். இந்த சம்பவத்தை பத்தி அறிந்தவர்களாக இருந்தார்கள். இந்த அளவுக்கு இது ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் என்று மக்கள் வந்து இதை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எப்படி வந்து அங்க போயிட்டு ஒரு இத்தனை 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூட்டம் மீண்டும் எழுந்து வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால வந்து அல்லாஹ் தஆலா வந்து பாருங்க, இந்த மாதிரி எப்படி இந்த மக்களை வந்து அவர்கள் தூங்கிய பிறகு மீண்டும் அல்லது எப்படி 300 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை எழுப்பினானோ அதே மாதிரி எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் இறந்த மக்கள் அல்லாஹ் தஆலா எழுப்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. இதுல வந்து நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. இப்ப எந்த ஊர்ல ஆனிச்சு அப்படின்னா, இது வந்து என்னது எப்யூசிஸ் இந்த ஊர் பேரு. இப்போ வந்து அது துருக்கியில இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இப்ப அவனுடைய அங்கே இருந்த அதாவது இஸ்ரேலியுடைய அந்த ரிவாத்துகளை பார்க்கும்போது அங்கே உள்ள அரசோட பேர் வந்து தக்கியானோஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா வந்து அது இல்லை. அது மட்டும் இல்லாம வந்து இதுல இருக்கக்கூடிய ஜோர்டன்ல இருக்கக்கூடிய பெட்ரா என்ற மாநிலம், அதாவது இப்ப இங்க வந்து ஒரு கடை இருக்குது பெட்ரா அப்படின்னு சொல்லி, ஆனா அந்த பெட்ரா அல் பத்ரான்னு சொல்லி ஜோர்டன்ல வந்து ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்ததுங்கிற மாதிரியான இஸ்ரேலுடைய கித்துவாவில் இருக்கக்கூடிய இதா இருக்கின்றது. ஆனா வந்து அரபியுடைய விஷயங்களை பார்க்கும்போது, நம்முடைய அரபி முஸ்லீம்களுடைய இதுல பார்க்கும்போது இது வந்து என்ன, ஜோர்டன்ல அம்மான் என்ற அந்த இதுல இருந்து அந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு தூரத்துல வந்து ரஹீப் என்ற இடம் இருக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த பேர் ரஹீம் என்ற அது பேர் மாற்றப்பட்டது. அந்த ஊர்ல வந்து அங்க கிட்டத்தட்ட வந்து அங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பழைய எடுக்கிறாங்களே இந்த தோண்டி அங்கே எடுக்கிறாங்க இல்லையா, அதுல வந்து அங்கே தோண்டப்பட்டது. அங்கே பல விஷயங்களை பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு குகை இருந்தது, ஒரு பள்ளிவாசல் இருந்து எல்லாம் பார்த்தாங்க. அந்த குகையுடைய எப்படி வந்து ஒரு இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு வடக்கு தெற்கு பக்கம் மாதிரி இருக்குது. அது இந்த பக்கம் சூரிய ஒளி வந்து அந்த சூரிய கரெக்டா வந்து அந்த இதுல இருந்து அப்படி பாஸ் ஆயிரும். ஆனா சூரிய ஒளி அதுக்குள்ள போகாது. அந்த மாதிரி நிலையில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ உள்ள கடைசி உள்ள அந்த ஆய்வுகளை வந்து தெரிஞ்சு வந்திருக்கின்றது. ஏன்னா அதே போல அந்தக்குள்ள வந்து அந்த குகை வந்து மிக விசாலமாக இருந்தது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 8 கபர்களும் காணப்பட்டன. அது 8 கபர்ல வந்து அந்த 7 கஹ்வாசிகளும் அவருடைய ஒரு இதுவா இருக்கும், நாய் கூட இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்ல அங்குள்ள பள்ளிவாசல்ல வந்து பல விதமான எழுத்துக்கள் இருக்கின்றது. அங்கே ஒரு பிராணியுடைய ஒரு இது கூட இருக்கின்றது. அந்த மாதிரியாக வந்து பல சரித்திர ரீதியாக பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. சரிங்களா?
இது கிட்டத்தட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பிறகு 98லேருந்து 114வது ஆண்டு வரை நடந்த விஷயமா இருக்கின்றது. ஆக இதுல நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த சரித்திர சான்றுகளை அறிந்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் ஏன்னா அதுல நமக்கு அல்லாஹ்வுல என்ன படிப்பனை கொடுக்கின்றான் அங்க விஷயத்த நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா குர்ஆன்ல சம்பவங்களை சொல்லும் போது ஜஸ்ட் இந்த சம்பவங்களை கேட்டுக்கிட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு டைம் பாஸ் பண்ணலாம், அது ஒரு நல்ல அது சுவாரஸ்யத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக வேண்டி இல்ல. இதுல நமக்கு என்ன படிப்பினை இருக்கின்றது என்பது விஷயம் நமக்கு இதுல மிக தெளிவாக தெரிய வேண்டும். அங்க ஒரு கொடுங்கோல் அரசர் இருந்தான். அந்த கொடுங்கோல் அரசன் அவன் சிலை வணங்கும் செய்யக்கூடியவனாக இருந்தால் அங்கே சிலைகள் அமைக்கப்பட்டன. சிலைகளுக்கு நிறைய இது கொடுக்கப்பட்டன. எல்லா விதமான அந்த எப்படி இப்ப இந்துக்கள்ல எப்படி சிலைக்கு முன்னால இந்த கோயில்ல போயிட்டு அவங்க எல்லாமே சமர்ப்பிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக்கப்பட்டது. அதுல யாரெல்லாம் அதை ஏற்கவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு ரொம்ப தான் அதிகம் என்ன செஞ்சிருக்கின்றான், மிக அவங்க மேல ரொம்ப அட்டகாசம் செஞ்சுக்கணும், அவருக்கு ரொம்ப வேதனைகளை கொடுத்து கொண்டிருந்தான். அப்ப அந்த நேரத்துல இந்த ஒரு 7 நபர்கள் சொல்லப்படுது. 7 என்ன இப்ப 7 ஏன் அந்த அர்த்தம் அந்த அந்த ஏன் அந்த எண்ணி கரெக்டா 7 சொல்லப்படுது அப்படின்னா, அல்லாஹ் தஆலா இதே சூறால கொஞ்சம் முன்னால போயிட்டு இல்ல அவர்கள் சலாசத்து ராபியும் கல்பும் இது அவர் 3 பேர் இருந்தாங்க, 4வது நாயாக இருந்தது, 5 பேர் இருந்தாங்க, 6வது நாயாக இருந்தது, 7 பேர் இருந்தாங்க, 8வது நாயாக இருக்குன்னு சொல்லும்போது இப்னு அப்பாஸ் சொல்றாங்க இது 7 பேர் தான் இருந்தாங்க. ஏன் அல்லாஹ் இதுக்கு பிறகு இது இட்டு கட்டுறாங்கன்னு சொல்லல, இதுக்கு ரெண்டு எண்ணிக்கைக்கு முன்னால் அல்லாஹ் இட்டு கட்டுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது அல்லாஹ் இட்டு கட்டுறாங்கிற வார்த்தையை சொல்லல. அதனால இது 7 பேர் தான் இருந்தாங்க, 8வது நாயாக இருந்தது என்று இப்னு அப்பாஸ் உடைய அந்த தஃசீர்ல இருக்கின்றது. ஆக இப்ப இந்த 7 நபர்கள் இப்ப இதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, ஏன்னா ஒரு பெரிய ஒரு இந்த சர்ச்சிங் நடந்திருந்தது. அங்க தேடல் யாரெல்லாம் அரசுடைய இந்த பேச்சை கேட்கல அவர்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு தண்டனை காத்திருந்தது. அதுக்காக வேண்டி இவர்கள் என்ன செஞ்சாங்க, தன் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த ஊரை விட்டு ஓடி அல்லாஹுடைய இது தெரிஞ்சு அங்கன்னா ஒரு குகைக்குள்ள போயிட்டாங்க. அப்போ இதே மாதிரியான நிலை இந்த உம்மத்துல் முஸ்லிமாவுக்கு வரும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அபூதர்ட ஹதீஸ் இருக்கின்றது. ஒரு காலம் வரும் நான் ஈமான் சொல்றதுக்கு கூட என்ன இருக்கும், அங்க சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் கியாமத்துக்கு முன்னால. அப்ப அந்த நேரத்தில் சொல்ல கேட்கறாங்க, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன ஒரு பொந்து இருந்தால கூட போயிட்டு அங்க பொந்துல போய் உங்களுடைய ஈமானை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஹதீசுகள் இருக்கின்றன. அப்போ நமக்கு என்னத்தான் இது இருந்தாலும் நம்முடைய ஈமானை நம்ம பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமையா இருக்கு. ஆக அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன முயற்சிகள் செய்யணுமோ, என்ன நமக்கு செய்யணும் ஆவணம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேணும். எப்பேற்பட்ட கொடுங்கோல் அரசனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனைகள் கொடுக்கப்பட்டாலும் சரி, நம்ம ஈமான் மட்டும் என்ன செய்யக்கூடாது, கம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது, இங்க சமரசம் செய்யக்கூடாது. இந்த ஈமான் இது எப்படி அல்லாஹ் தஆலா அதுல நமக்கு இதே நம்ம இறந்து போனாலும் சரி, நமக்கு நம்ம மரணம் வந்தாலும் சரி, ஆனா ஈமான் எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இந்த சூரத்துல் புரூஜ்ல கூட இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தர்சகளை நீங்க பார்ப்பீங்க. ஆக இந்த மக்கள் ஈமானை என்ன செஞ்சாங்க, ஈமானுக்காக வேண்டி அவர்கள் தன்னை பாதுகாத்து தன்னைத்தானே அவங்க இதை செஞ்சு ஒரு குகைக்குள்ள புகுந்து விட்டார்கள். அந்த குகையை பற்றி சொல்லும் போது அந்த குகை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதுல நிறைய சயின்டிபிக் உண்மைகள் இருக்கு, விஞ்ஞான உண்மைகள் இதுல இருக்கின்றன. அதாவது அவங்க எப்படி படுத்திருந்தாங்க, இந்த சூரிய ஒளி இருந்தது, அந்த சூரிய ஒளியுடைய அந்த கொஞ்சம் வந்துக்கிட்டோம், ஆனா ஒளி அங்க படலை, அங்க மேல படலை. இந்த மாதிரி எப்படி எந்த பக்கம் அவங்க சாஞ்சரியா அவர் அப்படியே அந்த பக்கங்களை மாறிக்கொண்டு எல்லாம் சொல்றான். அதாவது அவர்களை இடதுபுறமா எந்த பண்ணாதெல்லாம் அவர்களை மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டிருந்தான். அப்ப இருந்தபோது அவங்களுடைய உயிர் இருக்கின்றதுன்னு அர்த்தம். அப்ப அதே போல ஒரு நாய் தூங்கி இருக்கும் போது அது அங்க மாறல, ஏன்னா நாய்க்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அந்த மாதிரி நீங்க இதுல விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலும் கூட நிறைய விஷயங்கள் இதுல நமக்கு தெரிய வருது இதுல. அப்ப ஆக கிட்டத்தட்ட அந்த ஒரு 300 ஆண்டு அல்ல 300 ஆண்டோ அதுக்கு மேலேயும் என்ன அவர்களை எழும்பும் போது பாக்குறாங்க, பசிக்குது, எங்க இருக்காங்க அவங்களுக்கு புரியல. நம்ம இத்தனை வருஷம் 300 ஆண்டுகள் ஆகிவிட்ட விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு 4 நாள் தான் நம்ம தூங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சாங்க. சரி ஓகேப்பா, நீங்க ஊருக்கு போயிட்டு நம்ம பசிக்குது, ஏதோ நீங்க போயிட்டு வாங்கிட்டு ஒரு ஆளை அனுப்புறாங்க. அப்போ அந்த காலத்துல இருந்து அந்த பைசா அந்த நாணயங்களை அவர் கொடுத்து அனுப்புறாங்க. அங்கே அவர்கள் அந்த ஊருக்கு போயிட்டு அந்த நாணயங்களை பார்க்கும் போது அங்கே மக்கள் திடீர்னு பாக்குறாங்க, ஆஹா ஏதோ இப்ப நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட அந்த அவர்கள் தான் இருக்குமோ, ஏன்னா அந்த ஊருடைய இப்ப நிலைமை இப்ப மாறி இருக்கும். அவர்கள் நேரான வழிக்கு இருக்கிறாங்க.
உடனே அவளை காண்பதுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்லல. அது சரித்திர ரீதியாக சொல்லுங்க. அங்கேருந்து அவருக்கு மறைக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கின்றது. இப்போ இந்த நேரத்தில் அங்கே உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க, இப்போ இவர்களுடைய நினைவாக அங்கே ஒரு மசீதை கட்ட வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நமக்கு ஒரு ஈமானுடைய ஒரு பாடத்தை கொடுக்குறான். நம்முடைய ஈமானை நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே அழகாக எடுத்து சொல்றோம். அவர்கள் எப்படி அவங்கள அவரை பார்த்தா ஒன்று பார்த்து சில பேர் பயந்து ஓடிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமை கூட இருந்தது. ஏன்னா அவர்களை கண்கள் திறந்திருந்தனா அவங்க பார்க்கணும் இவர்களை முழித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர் தூங்கி இருந்தார்கள். ஏன்னா அவர்கள் விழித்துக் கொண்டிருப்பதாக நினைப்பீர், ஆனால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்ற விஷயம் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். இப்போ இந்த சூராவுடைய இந்த தர்ஜுமா நீங்க பார்க்கும்போது மிக அழகாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். சரியா? அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா 3 பேரா 4 பேரா அந்த விஷயத்தை கூட அல்லாஹ் தஆலா இங்க சொல்லிவிட்டான். இதுல அல்லாஹ் தஆலா இதுக்கப்புறம் ஒரு நல்ல இதோட இங்க சம்பவத்துடைய விஷயம் இங்க முடிந்து விட்டது. 23 மற்றும் 24வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். வேற ஒரு சம்பவத்துக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு கேப்ல சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா இங்க சொல்கிறான். ஒரு அல்லாஹ் நாடினால் என்பதை சேர்த்தே தவிர நாளை நாள் இதை செய்வேன் என்ற எதை பற்றியும் கூறாதீர்கள். அதாவது நம்ம இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இங்க இந்த நாட்டில் இருக்கிறோம். சில விஷயங்களை பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்றோம், இதை நாளைக்கு வாப்பா நான் இன்ஷா அல்லாஹ் வரேன், நம்ம ஃபோன் பண்ணுப்பா இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்கிறேன். இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஒரு விஷயத்தை நம்ம இங்கே சேர்த்துக் கொள்கிறோம். எந்த அளவுக்கு சேர்த்துக்கொண்டு இங்கே இந்த நடைமுறை இருக்குது அப்படின்னா, நமக்கு இஸ்லாம் அல்லாத மாற்று மத சகோதரர்கள் கூட விஷயம் சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ் மிக அழகாக சொல்கிறார்கள். ஏன்னா ஆனா இந்த அளவு இன்ஷா அல்லாஹ் சொல்லும் போது நம்முடைய எண்ணம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை நான் நாளைக்கு செய்றேன், கண்டிப்பா செஞ்சிடறேன், நான் கண்டிப்பா முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை நான் நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துறேன், இந்த விஷயத்தை நான் நாளைக்கு வரேன், நாளைக்கு போறேன், நாளைக்கு இந்த செய்றேன், இந்த பற்றி செய்றேன், இது மாதிரி செய்றேன், இதை பற்றி செய்றேங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லணும். அங்கே அந்த செய்யக்கூடிய எண்ணமும் இருக்க வேண்டும். இல்ல மற்றும் ஜஸ்ட் முன்னால உள்ளவருக்கு அப்படியே சரி ஓகே எப்படியாவது தட்டி கழிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்துல சொல்லி இந்த இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டுனா சரி போயிடக்கூடாது. சரிங்களா? அப்போ நாளைக்கு ஒரு விஷயத்த செய்றேன் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நான் செய்றேன்னு சொல்லி அது ஒரு நல்ல முடிவோட என்ன செய்யணும், அப்போ அது செய்யணும். இல்ல இன்ஷா அல்லாஹ் வதுகுர் ரப்பக, இந்த நேரத்தில் நீங்க மறந்து விட்டாலும் அல்லாஹ் நீங்க செய்யுங்க, நினைவு கூறுங்கள், அல்லாஹ் நினைப்பீராக என்று இறைவன் இதை விட சமீபத்தில் வழிகாட்டி விடக்கூடும். அப்போ நீங்க என்ன செய்யணும், அந்த நாளைக்கு செய்யக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் எனக்கு செய்யக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்க வேண்டும், எனக்கு சக்தியக்கூடிய ஞாபக சக்தியை கொடுக்க வேண்டும், அதை செய்யறதுக்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைப்போட அந்த ஒரு நமக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது இன்ஷா அல்லாஹ் சேர்த்து சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் அவர்கள் அந்த கஹஃப் அந்த இதுல எத்தனை வருஷங்கள் இருந்தாங்க அப்படின்னா, அது சலாசமயத்தின் சீனினா 300 ஆண்டுகள் இருந்தார்கள். சில பேர் அது 300 சேர்த்து 309 ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எத்தனை ஆண்டுகள் அவர் இருந்தார்கள் அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா இப்போ எந்த குர்ஆன் உங்களுக்கு ஏற்கப்பட்டிருக்கின்றதோ அந்த குர்ஆனை பற்றி நீங்கள் அதை ஓதுங்க, அதை பற்றி நீங்கள் அதை பற்றி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். அல்லாஹ் தஆலா கலிமாத்துக்கு இது யாரும் மாற்றக்கூடியவர்கள் இல்லை. யாரெல்லாம் அல்லாஹின் பக்கம் திரும்புகிறார்களோ, அல்லாஹின் பக்கம் இருக்கிறார்களோ அவரோட தன்னைத்தான் நீங்கள் என்ன பொறுமை காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இதுல இந்த ஆயத்துல என்ன, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, தமது இறைவனின் திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் தமது இறைவனை பிரார்த்திக்கும் மக்களோடு உண்மையாக கட்டுப்படுத்தி கொள்வீர்களாக என்று அல்லாஹ் கூறுகின்றார். அதுக்கு இதுல என்ன புரியுது, நாம யாரோட பழகிறோம், யாரோட பேசுறோம், நம்முடைய நட்பை வளர்க்கிறோங்கிற விஷயத்தை இல்லை இங்கே நமக்கு அல்லாஹ் சொல்கிறான். யாரெல்லாம் நல்லவர்கள் இருக்கிறார்களோ, நல்ல ஆலிம்களாக இருக்கிறார்களோ, நல்ல ஒரு தாயாக இருக்கிறார்களோ, ஒரு நல்ல தக்வாதாரியாக இருக்கிறார்களோ, அந்த மாதிரி மக்களோட நம்முடைய நட்பை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களும் இருக்கும் போது நமக்கு சில நல்ல விஷயங்கள் தெரிய வரும். அதை போல நம்ம அதை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி கூட ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்பதை நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்புறம் சொல்றாங்க, குல் ஹக்கு ரப்பிக்கும், ஹக்கின் உண்மை என்பது அல்லாஹ்வின் பக்கமா விட்டது. அப்போ யார் இந்த ஹக்கை ஏற்றுக்கொண்டு என்ன, இப்போ அதை யார் நினைக்கிறாங்களோ ஈமான் கொள்ளுங்கள், யார் இது செய்யல அவர் ஈமான் அவர் காஃபிர், அது உங்களுடைய இஷ்டம். இப்போ நாம நான் ஈமான் கொள்றது ஈமான் கொள்ளாதது இது என்னுடைய அல்லாஹ் இந்த ஒரு சுதந்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார்.
இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இந்த சுதந்திரம் கொடுத்துருக்கிறான். ஹதைனாஹு நஜ்தைன், ரெண்டு வழி காட்டினான். இது இம்மா ஷக்ரன் இம்மா கஃபூரா. இது நல்ல நீங்க வந்து அல்லாஹ்வை நன்றி சொல்லி நேர்வழியை பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லது அல்லாஹ்வுடைய இது பண்ணி என்ன செஞ்சுங்க, நீங்க வந்து தவறான வழியை போய் கொள்ளுங்கள் என்ற விஷயம் இங்க சொல்லப்பட்டுகின்றது. நேரம் ஆயிக்கொண்டிருக்கு, இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் வந்து அல்லாஹ்ல இன்னொரு சம்பவத்தை சொல்றான். இது ரெண்டு மனிதர்கள், ரெண்டு பேர் வந்து அது வந்து என்ன செய்ய, அவர் ரெண்டு பேரும் வந்து அவர்கள் வந்து ஒரு அண்ணன் தம்பியோ அல்லது ரெண்டு நண்பர்களோ இருந்தார்கள். அவருடைய விஷயத்தை எல்லாம் சொல்லி ஒருவர் அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி சொல்லக்கூடியவராக இருந்தார், ஒருவர் அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி சொல்லாத அல்லாஹ் தாலாவுக்கு மாறு செய்யக்கூடியவர் இருந்தார். யார் அல்லா தாலாவுக்கு மாறு செய்யக்கூடியவர் இருந்தார், அல்லா தாலா அவருக்கு தோட்டங்களையும் பழவகைகளை அல்லா தாலா அளித்திருந்தான். இப்போ யார் வந்து யாருக்கு அல்லாஹ்ல கொடுக்கலையோ அவர் வந்து அவருக்கு உபதேசம் பண்றாரு, அல்லாஹ்ல அவங்க கொடுத்துருக்கின்ற அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுங்கள் என்று அவர் சொல்ல, இல்ல அல்லாஹ் தாலாவுக்கு நான் நன்றி சொல்ல அவசியம் இல்லை, எனக்கு அல்லாஹ் இங்கே கொடுத்துருக்கேன்னா கியாமத்துல எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் அவர் இருந்தாரு. கடைசி சொல்லுவாங்க, இல்ல அல்லாஹ் நினைச்சா உங்களுடைய இந்த செல்வத்தை அல்லாஹ் அழிக்கக்கூடும், அழித்த பிறகு நீங்கள் அந்த பக்கம் திரும்ப சொல்லும் போது உங்களுக்கு நீங்க எந்த முகத்தோட நீங்க போவீங்கன்னு சொல்லும் போது அது அவர் ஏத்துக்கல. கடைசியாக அல்லாஹ் அவருடைய அந்த தோட்டங்களை எல்லாம் அழித்து விடுகின்றான். அந்த நேரத்தை சொல்றாஹா, நான் வந்து அவருடைய பேச்சு கேட்டு அல்லாஹ்வை பக்கம் திரும்பி இருக்கலாமே அப்படின்ட்டு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாரெல்லாம் நண்பர்கள் யாரெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நல்ல போதனை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இல்ல நீ எப்படியோ போய்க்கோ அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. தன்னுடைய நண்பர், தன்னுடைய ரூம்ல இருக்கக்கூடிய சகோதரர், தன்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள், நம்மோட சேர்க்கிற மக்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை அவருக்கு எடுத்து சொல்லி அவருக்கு நேர்வழி பக்கம் அழைப்பது நம்முடைய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்க சொல்கிறார். அதுக்கப்புறம் அல்லம் சொல்லி இங்க ஒரு ஆயத்து மிக நான் ஒரு கண்டிப்பாக இந்த ஆயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, உதில் கிதாபு உதில் கிதாப் 49 ஆயத்து, அந்த புத்தகம் வைக்கப்படும், அதில் உள்ளவற்றின் காரணமாக குற்றவாளிகள் இருந்திருக்க காண்பீர். இந்த ஏட்டுக்கு என்ன வந்தது, சிறியதையோ பெரியதையோ ஒன்று விடாமல் பதிவு செய்துள்ளது என கூறுவார்கள். அதாவது அந்த இடத்தில் அந்த நம்முடைய நாம செஞ்ச அமல்கள் நமக்கு முன்னாலே வரும். யா வயலத்தன மாதிரி யா வயலத்தனா, நம்முடைய நேரம் கெட்ட நேரம் என்ன, இந்த கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா, இது சின்ன விஷயம் கூட இது விடுபடல. எல்லா விஷயங்களும் அல்லா தஆலா இது கரெக்டா எண்ணி ஒவ்வொரு விஷயம் நமக்கு முன்னால இருக்கின்றது. அல்லா தஆலா யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவன். அப்போ கியாமத் நாள்ல இந்த ஆயத்தை ஓதும் போது நம்முடைய இதயம் நடுங்க வேண்டும். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம், நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் அனைத்தும் அந்த கியாமத் நாள் நம்முடைய அந்த ஏடு நமக்கு முன்னால் வைக்கப்படும். அதன் மூலமாக நமக்கு என்ன, நமக்கு அல்லாஹ் தஆலா அதன் பற்றி நமக்கு தீர்ப்பளிப்பான். ஆக அன்பான சகோதரர்களே, நம்முடைய ஏடுகளை எப்படி நம்ம நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்பது நாம் மிக கவனமாக இருக்க. இதற்கு பிறகு அன்பான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்ற அந்த ஒரு நல்ல அடியாருடைய விஷயம் வருகின்றது. இதுல வந்து சில விஷயங்கள் அல்லாஹ் ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை வந்து ஒரு மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருத்தன் கேட்டா, யார் அதிகமாக அறியக்கூடியவர் என்று. அப்போ மூசா சொல்லிவிட்டார், நான் தான் அறியக்கூடியவன் என்று. ஆனா வந்து சில விரிவுரைகள் வந்து இந்த விஷயம் வருது இல்லை. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சில விஷயங்களை வந்து படிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அப்போ என்னுடைய ஒரு அடியான் இந்த 2 கடல்கள் சேரக்கூடிய அந்த ஒரு இடத்தில் இருக்கிறார், அவரை போய் சந்தித்து நீங்க சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த அடியான் யார் என்று சொல்லும் போது பேர் ஹிதர்ன்னு சொல்லி வருகின்றது. சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து நம்முடைய ஒரு நம்மை போல ஒரு மனிதர், சில பேர் சொல்லுவாங்க அந்த மலக்குமார்கள்னு. மலக்குமார் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம போல மனிதர் தான். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில விஷயங்களை வந்து அதாவது அறியாத விஷயங்கள், மறைவான விஷயங்களை வந்து சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவருக்கு அனுப்பி வைத்தான். அப்போ அவர் வந்து போனாங்க, அதில் வந்து அவர்கிட்ட பேசினாங்க. அவருக்கு ஒரு மீன் ஒருத்தர் மீன் கொண்டு போனாங்க. இந்த மீன் எங்கே வந்து உயிர் பெறுகின்றதோ அந்த இடத்துல தான் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தன்னோட இருந்த அவருடைய பணியாளர் வந்து அந்த மீன் போகிறத பார்க்குறாங்க, மறந்துடுறாங்க. திரும்பி வராங்க, இந்த இடத்துல வரும்போது அந்த அடியாரை பார்க்குறாங்க. அந்த அடியாரை பேசுகிறாங்க, நான் அவங்களோட சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கின்றேன் என்று சொல்கிறாங்க. அப்போ அவர் இல்லை, உன்னால் சொல்ல முடியாது, நீங்கள் உண்ட பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ கிட்டத்தட்ட அங்கே 3 சம்பவம் நடக்குது. இல்லை ஒரு கப்பலில் ஏறாங்க, அந்த கப்பலில் உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிள்ளையை பார்க்குற, அந்த சின்ன பிள்ளை கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஊரில் அங்கே வந்து சில தன் பசிக்காக வேண்டி சில உணவை கேட்குறாங்க. யாரும் உணவை கொடுக்கறதில்ல. ஆனால் அதே ஊரில் வந்து ஒரு செவர் சாய்ந்திருக்கு, தான் செவர் அதை கட்டுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் வந்து மூசா கேட்குறீங்க, ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அதுக்கான அதோடைய என்ன வந்து அது ஒரு விளக்கம் தெரில.
அப்போ ஒரு 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 பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும், பாடத்தை சொல்லக்கூடிய ஒரு 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 உஸ்தாத், ஒரு அவருடைய அந்த சொல்லக்கூடிய உஸ்தாத் எப்படி இருக்க வேண்டும், இந்த விஷயம் வந்து அங்கே தெளிவாக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் சில விஷயங்களுக்குரிய அந்த ஆழ்ந்த அந்த அர்த்தங்களை அறிவதற்கு முன்னால நம்ம அவசரப்படக்கூடாது, அவசரப்பட்டு எதுவுமே நம்ம சொல்லிவிடக்கூடாது. அதுவும் இந்த 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 சம்பவத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த நேரத்துக்காக நம்ம வந்து அதிகமா இந்த இதுல நம்ம விளக்கமா போகல. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய முறை வந்து நீங்க இந்த சம்பவத்தை கேட்டிருப்பீங்க. இது இந்த ஆயத்துக்களை கூட நம்ம தர்ஜமா படிச்சா கூட வந்து நமக்கு நிறைய விஷயம் வந்து மிக தெளிவாக நமக்கு கிடைத்து வரும். இதுக்கடுத்து கடைசியாக இந்த சம்பவமாக ஜுல்கர்னைனுடைய சம்பவம் வந்து இங்க சொல்லப்படுகின்றது. ஜுல்கர்னைன் சொல்லும் போது இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஜுல்கர்னைன்ல வந்து ஒரு அந்த அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்லி எல்லாமே நினைக்கிறாங்க, அந்த அலெக்சாண்டர் கிரேட். ஆனா வந்து அதுல வந்து இப்போ சமீபத்துல, அதாவது இதுக்கப்புறம் நம்முடைய முஸ்லிம்களுடைய ஆய்வுகளை பார்க்கும்போது அந்த அலெக்சாண்டர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளராக இல்லை அவரு. ஏன்னா அவருக்கு பதிலாக இந்த சைரஸ் சொல்லக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பனு இஸ்ராயேல்ல வந்து அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வந்தார். அவர் இந்த சைரஸுடைய இந்த ஈரான்ல இருந்த இந்த ஒரு ஈரான்லுடைய ஹமதான் என்ற ஒரு இடத்துல அங்கே அவருடைய ஆட்சி இருந்தது. அங்கே இந்த ஒரு கிழக்கு போனாங்க, மேற்கு பக்கம் போனாங்க. அந்த மாதிரியான இது இப்ப இந்த சூறாவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை பார்க்கும்போது அந்த சைரஸ் என்ற அந்த அரசர் மீது தான் இது வந்து வருகின்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஏன்னா இந்த விஷயங்கள் இருக்கின்றன. ஆக வந்து இவர் வந்து அல்லாஹ் தஆலா இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை, ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்திருந்தார். இதை வச்சு அவர் என்ன செஞ்சாங்க, அவர் வந்து தன்னுடைய வேலையை செஞ்சாங்க. இவர் வந்து ஒரு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார். அதனால அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அல்லாஹ் தஆலா அவர் முதல்ல வந்து என்ன செஞ்சாங்க, மேற்கு பக்கம் போனாங்க. அப்படியே வந்து ஒரு அந்த காலத்துல எப்படி பூமி இருந்தது, எந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா வந்து இந்த சைரஸ் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலா இருக்க அந்த நேரத்தில் இருந்த பூமியுடைய பெரும் பகுதி மேல வந்து அவருக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு ஆட்சியுடைய அதிகாரத்தை கொடுத்திருந்தா. அவர் வந்து இந்த பக்கம் மேற்கொங்க போனாங்க. அங்க வந்து கடல் பார்த்தாங்க. இந்த கடலுக்கு முன்னால வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த பக்கம் ஒரு கடல் இருந்தது. அந்த இந்தியாவுடைய அந்த இது வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடல் இருந்தது. இப்போ 2 கடலை போறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா வந்து இங்க முதல்ல போகும்போது இந்த மக்கள் இருக்கிறாங்க, இது வந்து இத்தனை இவர்களை வந்து நீங்க வந்து நேர்வழி பக்கம் கூப்பிடுங்க. யாரெல்லாம் நன்மை செய்றாங்க அவர் நல்லதாக அவர் நடந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் வந்து இங்க கேட்கலையோ அவருக்கு வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம், நீ அவர்களுக்கு வேதனை, அவருக்கு தண்டனை கொடுக்கலாங்கிற ஒரு இதை வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அவர் சொல்றான், நம்ம முன்னால் அவருக்கு நம்ம என்ன செய்வோம், நமக்கு அவர் தண்டனை கொடுப்போம், கடைசி தண்டனை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவா இருக்கின்றான் என்று. இப்ப இந்த 2 பக்கம், அதுக்கப்புறம் ஒரு பக்கம் போனாங்க மக்கள், அங்கே அறியாத மக்களா இருந்தாங்க, சில இடத்துல கொடுங்குல மக்களா இருந்தாங்க. இந்த மாதிரியான எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு எல்லா விதமான விஷயங்கள் அவருக்கு எடுத்து சொல்றான். கடைசியாக போகும்போது அங்கே யாஜூஜ் மாஜூஜ் என்ற இடத்துல ஒரு குகை, அதாவது அந்த இடம் எப்படின்னா சொல்றாங்க, இந்த ரஷ்யா மங்கோலியாவோட இந்த சைட்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடம். அப்போ அங்கேதான் வந்து ஒரு 2 மலைகளுக்கு இடையே வந்து ஒரு குறுகிய பாதை இருக்கின்றது. அங்கே ஒரு மக்கள் யாஜூஜ் மாஜூஜ்ன்ற ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் வந்து முதல் அட்டகாசம் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி துல்கர்னைன் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அங்கே ஒரு ஒரு பெரிய ஒரு சுவரை கட்டி அதுல வந்து இரும்பை உருக்கி வந்து அதில் போட்டு அது வந்து அந்த 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 சுவரை வந்து உடைக்க முடியாத அளவுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இதை பத்தி அல்லாஹ் தஆலா வேற இடத்துல சொல்றான். இப்போ கியாமத் நாளுக்கு இடையில என்ன செய்வாங்க, அந்த யாஜூஜ் மாஜூஜ் வருவார்கள். அந்த கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல அது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஆக இந்த மாதிரி வந்து சூரா வந்து கிட்டத்தட்ட விஷயங்களோட நல்ல விஷயங்களோட சூரா முடிகின்றது. கடைசி ஆயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இதுல வந்து நம்ம கவனமாக செய்யணும். ஏன்னா அது என்ன சொல்லணும் அப்படின்னா, குல் இன்னமா அனா பஷருன் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித். இந்த ஆயத்துடைய முதல் பகுதி, நான் உன்னை போன்ற மனிதன் தான், எனினும் உங்கள் கடவுள் ஒரே ஒரு கடவுளே என எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது முதல் பகுதி. 2வது பகுதி, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்திஹி அஹதா. தமது இறைவன் சந்திப்பை எதிர்பார்ப்பவர் நல்லறத்தை செய்யட்டும், தமது இறைவனுக்கத்தில் எவரையும் இணை கற்பிக்காது இருக்கட்டும். இப்ப நமக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால செல்ல இந்த உலகம் முடியும். ஒவ்வொரு இந்த படைப்பினுக்கு ஒரு முடிவு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா படைத்த அனைத்து படைப்பினங்களுக்கு ஒரு முடிவு இருக்கு. எல்லாமே அழியக்கூடியதுதான். அல்லாஹ்வை தவிர
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அழியக்கூடிய இந்த மனிதர்கள் அனைவரும் அல்லாஹுக்கு முன்னால செல்லக்கூடியவர்கள். நாமும் அல்லாஹுக்கு முன்னாலே செல்வோம். ஆனா அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நமக்கும் ஒரு என்ன இருக்குது, நமக்கும் அப்பாயின்மெண்ட் இருக்கின்றது. அப்ப அந்த அப்பாயின்மெண்ட் அல்லாஹுக்கு முன்னால இப்போ எந்த முகத்தோட நம்ம போகணும், அதை நாம இங்க இப்போதே நமக்கு என்ன செஞ்சுக்கணும், அதுக்காக ஆயத்தங்கள் நம்ம செஞ்சு கொள்ளணும். அல்லாஹை பார்க்கும்போது அல்லாஹ் எந்த மாதிரியான பார்வை நம்ம மீது செய்வான். அல்லாஹ் ஒண்ணுதான் கேட்கும், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு போறோமோ நம்ம நல்ல அமல்களை செய்யும். அந்த நல்ல அமல்களை செய்வதற்காக வேண்டி இந்த ரமதான் மாசம் நமக்கு அழகான ஒரு வாய்ப்பாக இருக்கு. அதே போல வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி அஹதா பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ் தஆலாவுக்கு கூட அந்த வணக்கத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இணை வைக்க கூடாது. அல்லாஹ்வை யாரும் நம்ம சேர்க்க கூடாது. இந்த 2 விஷயங்களை நாம் கண்ணும் கருத்துமா இருந்தோம்னா இந்த உலகத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும். கியாமத்தில் நாம் அல்லாஹை பார்க்கும் போது நமக்கு அழகான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு அல்லாஹ் எடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு பார்க்காத, அல்லாஹ் நம்ம பார்க்காமல் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாத அந்த ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் நம்ம அனைவரும் பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த சூரா இந்த ஆயத்தோட நம்ம முடிகின்றது. இதுவரை நீங்க என்னுடைய இந்த தர்சல் நீங்க இதோட பொறுமை காத்திருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் என் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹுக்கு எல்லா நன்றிகளும். இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அதே போல TW5QC உடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகள். அதே போல இந்த அவையில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து மக்களும் இந்த நேரத்தில் தன்னுடைய பொன்னா நேரங்களில் நேரத்தை ஒதுக்கி கிராத் ஓத வந்த பிள்ளைகள், இது நம்ம அப்துல் காதர் பாஷா அவர்கள் இதுக்காக வேண்டி இந்த ஜூம் இதை அவர் திறந்து வைத்தார்கள். அதே போல ஷேக் ஷர்ஃபுத்தீன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் இங்கே இதை நடத்துகிறார்கள். இதை நீங்கள் அனைவரும் இதை பொறுமையாக காத்து பேசி கேட்டு அறிந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களை செய்து இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா இந்த அனைத்து விஷயங்களை எல்லாத்துல ஏற்றுக்கொள்வானாக. அந்த அனைத்து விஷயங்கள் எல்லாம் நம்முடைய நன்மை பட்டியல் ஏற்றி நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பானாக என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த தர்ஸை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வதக்கிர் ஃபஇன்ன الذِّكْرَى تَنفَعُ الْمُؤْمِنِينَ.